எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பகவான் ரமண மகரிஷி. இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறக்கும் நாம் பிறக்கின்றோம், வளர்கின்றோம். ஏதோ எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமலேயே பல தவறுகளை செய்கின்றோம். இந்த உலகத்துக்கு கடவுள் நம்ம எதற்காக அனுப்பி வைத்தார் என்பது புரியாமலே பல சந்தோஷங்களை மட்டும் அனுபவித்து பிறகு எதற்காக வந்தோம் என்று தெரியாமலேயே உயிர் பிரியும் போது இந்த உலகத்துக்கு நாம் எதையும் செய்யவில்லையே, நல்லது செய்திருக்கலாமே என்று தன்னுடைய இறுதி காலத்தில் நினைத்து பிறகு எதுவும் செய்யாமலேயே இந்த உலகத்தை விட்டு கிளம்பி விடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய சோதனையான விஷயம். இதுதான் இந்த உலகத்தில் 98% மக்கள் செய்கின்றார்கள். நாம் யார், நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், அதனுடைய கடமைகள் என்ன, ஆண்டவன் நம்மை எதற்காக படைத்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்தால் நமக்கு எதன் மீதும் பற்று வராது. உலக வாழ்க்கை மிக 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 சந்தோஷமாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகவே பிறந்தவர்தான் பகவான் ரமண மகரிஷி ஆவார். இவர் மதுரையில் பிறந்தாலும் சிறிய வயதிலேயே நான் யார், எதற்காக பிறந்தோம், மரண பயம் ஏன் வந்தால் பயப்படுகின்றோம், அந்த மரண பயம் எப்படி அறவே அகற்ற வேண்டும், இந்த உலகத்தில் பகவான் நம்மை எதற்காக படைத்தார் என்பதை நான் யார், அதாவது தன்னுடைய ஆத்மா என்ன, யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சிறிய வயதிலேயே ஞானத்தை பெற்ற ஒரு மிகப்பெரிய ஞானிதான் ரமண மகரிஷி ஐயா அவர்கள். அப்போது அதன் அடிப்படையிலேயே தான் அவர் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் என்று சொன்னால் அது என் அன்னை மதுரை மீனாட்சி அம்மாள் ஆவார். அப்பேற்பட்ட மதுரை மீனாட்சி தாயாரை தினந்தோறும் சென்று நான் யார், நான் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் தாயே என்று கேட்டபோது எல்லோருக்கும் கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் மதுரை மீனாட்சி தாய், என் அருமை தாயார், அந்த மகரிஷி மகான் ரமணர் ஐயாவுக்கு நீ திருவண்ணாமலை சென்று அங்கிருக்கும் அருணாசலத்தின் சரணாகதி அடை. உலகத்தில் ஞானிகளும் சித்தர்களும் உருவாக்கியது திருவண்ணாமலை. அந்த இடத்தில் அந்த ஜோதியோடு நீ ஐக்கியமாய் வாழ கற்றுக்கொள் என்று ஒரு வார்த்தை அவர் இரவில் கனவில் தோன்றியதாக வரலாறு. அதன் பிறகு அவர் திருவண்ணாமலை வந்தார். திருவண்ணாமலை வந்தவர் தன் இறுதி காலம் வரை திருவண்ணாமலையை விட்டு அவர் வெளியே செல்லவில்லை. காரணம், நான் சரணாகதி அடைந்து விட்டேன், என் அப்பன் அண்ணாமலையார் மட்டுமே என் கடவுள், நான் யார் என்பதை அவர் எனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அங்கே திருவண்ணாமலை உள்ளே உள்ள பாதாள லிங்கத்திலேயே அவர் சில ஆண்டுகள் தவம் புரிந்தார். பிறகு அங்கே திருவண்ணாமலை அருகே உள்ள பவளக்குன்று, இன்னும் சில இடங்கள், பல மலை இடங்களில் அவர் தவத்திலேயே வாழ்ந்தார். சில நேரங்களில் அவர் அண்ணாமலையார் வலம் வருவதும் உண்டு. இப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 90% மௌனமாகவே வாழ்ந்து மக்களுக்காக நன்மையை மட்டுமே செய்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான். அப்பேற்பட்ட மகான் பிறகு ரமணம் ஆசிரமம் என்று ஒரு நிலையை அங்கு உருவாக்கி அங்கேயே இருந்தார். அப்பேற்பட்ட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தியானம், மௌனம் என்பது இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும், அந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பதெல்லாம் அல்ல. தியானம் என்பது உங்கள் வேலைகள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கும் போதே தியானம் செய்யலாம். எப்படி என்றால், உங்கள் செயல்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்கள் மனம் ஒரே நேர்கோட்டில் செயல்பட வேண்டும். உங்கள் மனம், உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அது இறைவனை நோக்கியே செயல்படும். எப்படி ஒரு விளக்கை நாம் ஏற்றினால் அது எந்த வகையில் எரிந்தாலும் மேல் நோக்கி எரியும், அதை போல நீங்கள் இறைவனை முழுமையாக உணர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உயர்வாக இருக்குமேயானால் கண்டிப்பாக உங்கள் மனம் அலைபாயாது. அதைத்தான் அவர் மற்றவர்கள் புரியாமல் சொல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கும் இந்த இறைவனை, நம்மை படைத்த இறைவனை நாம் எப்படி சென்று அடைவது, அதற்கு ஒரே வழி மௌனம். எந்த நேரமும் இறைவனை உணர்ந்து நம் செயல்பாடுகளில் நேர்மையும், அனைவரும் பொது, அனைவரும் சமம், எல்லா உயிர்களும் சமம், எல்லா மனிதர்களும் சமம், எல்லா உயிர்களும் இறைவனே என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நீங்களும் இறைவனிடம் போய் அடைய முடியும் என்பதை மக்களுக்கு உணர்த்தி காட்டி வாழ்ந்த ஒரு அருமையான மகான்
ரமண மகரிஷி ஆவார். அப்பேற்பட்ட இவர் தன்னுடைய காலத்தில் இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், பிறகு மறைகின்றோம். ஆனால் இவர்கள் அனைவருமே இந்த உயிர் எப்படி சென்றது என்பது தெரியாமல், இந்த உயிர் எப்படி சென்றது என்று தெரியாமல், இந்த உயிர் எப்படி செல்கின்றது என்பது தெரியாமல் தான் இந்த உயிர்கள் அனைத்தும் பிரிந்து உள்ளன. ஆனால் ரமண மகரிஷி மட்டும் இதற்கு ஒரு விதிவிலக்காகும். இவர் கடைசி காலத்தில் சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவருடைய ரமண ஆசிரமத்தில் இருக்கும்போது அவரை சுற்றி பல சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். ஒரு நாள் இரவு அவருடைய உயிர், இந்த ஆத்மா அவர் நினைத்தபடி இந்த ஆத்மா எம்பெருமான் உலக ஜோதி சிவபெருமானிடம் போய் சேர்ந்தது. நேரில் பார்த்த அன்பர்கள் சீடர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அப்பேற்பட்ட அவருடைய உயிர் அன்று இரவு மிகப்பெரிய ஒரு ஒளிப்பிழம்பு அவருடைய உடலிலிருந்து கிளம்பி அங்கே திருவண்ணாமலை கோபுரத்தின் உச்சியிலேயே போய் கலந்ததாக பார்த்தவர்கள் இன்றும் வரலாறு பேசுகிறது. அப்பேற்பட்ட தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது கூட, அது உயிர் என்பது, ஆத்மா என்பது ஒரு ஒளிமயமானது, ஒரு ஒளி வடிவமானது. அதற்கு உருவம் இல்லை. ஏனென்றால் இறைவனே ஒளிமயமானவர் தான். அது எந்த மதமாக இருந்தாலும் இறைவன் என்றால் அவர் பொதுமானவர். அவர் ஒளி வடிவத்தில் உள்ளவர், உலகத்துக்கே ஜோதி. அதுதான் இறைவன். அந்த இறைவனை நோக்கி அந்த ஆத்மா சென்றதை அங்கிருந்த சீடர்கள் பார்த்ததாக கூறுகிறார்கள். நாமும் அப்படி அடைய முடியுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்புகள் சற்று குறைவு. காரணம், அவரை போல நம்முடைய மனம் பக்குவம் பெற வேண்டுமானால் அது எம்பெருமான் ஈசன் கருணை இருந்தால் மட்டுமே நாம் வாழ்வதும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வதும் எல்லார் கண்ணுக்கும் தெரிய வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு நாம் மகானை போல வாழாவிட்டாலும் பரவாயில்லை. அட்லீஸ்ட் மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருக்கிற நம்முடைய வசதிக்கு ஏற்ற பொருள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வாழும்போதே தெய்வங்களை சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புண்ணியங்களை தேடிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்ம இறைவன் படைத்தது சில பொருள் நம்மிடம் அதிகமாக இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு மனிதன் வாழும்போதே வாழ வேண்டும். இறக்கும்போது சிவசிவா என்று சொல்லக்கூடாது. முதலில் வாழும்போதே எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று வாருங்களுக்கு. அதே போல் இல்லாதப்பட்டவர்களுக்கு வாழும்போதே உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு இறக்கும் காலத்தில், இறுதி காலத்தில் உங்களுக்கு எந்தவித மரண பயம் இல்லாமல் உங்களுடைய ஆத்மா எந்தவித வலி இல்லாமல் மிக அழகாக அமைதியாக இறைவனை போய் சேரும் என்பது மறுக்க முடியாத ஆன்மீக உண்மை என்பதை சொல்லி, மேற்கண்ட கருத்துக்கள் அனைத்தும் எம்பெருமான் மகரிஷி எனக்காக அளித்தது என்று கூறி, அந்த கருத்துக்கள் தங்களுக்கு பிடித்திருப்பின் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். நல்லதே நினைப்போம். பகவானுடைய அனுகிரகம் இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் கிடைத்து நாமும் அவரை போல மிகப்பெரிய சிறப்புகளோடு இந்த உலகத்தை விட்டு பிரிவோம். இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், அதனுடைய லட்சியம் என்ன என்பதை புரிந்து இறைவனை நினைத்து நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சர்வம் சிவமயம் என்று கூறி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.